வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கம்பெனி நாங்க ஹோஸ்ட் காலையிலேயே அப்படி பயங்கரமான அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் தனுஷும் சிட்னி ஸ்வினியும் ஜோடி சேர போறாங்கன்னு ஒரு நியூஸ். அதை தாண்டி பார்த்தா இன்டர்நெட்டே பத்த வைக்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம கிறிஸ் எவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் ஆக போறாருன்னு சொல்லி அஃபிஷியலாவே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரூமர்லாம் கிடையாது. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அதே மாதிரி பெரிய பெரிய அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டூம்ஸ்டேல நம்ம டாக்டர் டூம் ஆர்டிஜே கூடவே சேர்ந்து கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்காவும் வர மாதிரி சொல்லப்படுது. பட் அவர் கேப்டன் அமெரிக்காவை வர போறாரா இல்லை டெட்பூல் அண்ட் புல்வெரின்ல வந்த மாதிரி ஹியூமன் டச்சா வர போறாராங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. டூம்ஸ்டே என்ன மாதிரி கதையா போகுதுன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு கிறிஸ் எவன்ஸ் என்ன மாதிரி வருவாருன்னு. சில பல இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் இருக்கு. மொத்தமா அப்டேட் பண்ணிடுவோம். இந்த ரூமரை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி அந்த ரா ஃபீலிங்கை மறக்க வைக்கல காமிருங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே ரூசோ பிரதர்ஸ் தான் டைரக்டா வர போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேற லெவலில் வைபா இருந்துச்சு. அது கூடவே சேர்த்து ஆர்டிஜே கன்ஃபார்ம் பண்ணப்பறம் அவ்வளவுதான்டா இந்த டூம்ஸ்டே வேற லெவலில் இருக்க போதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ரூசோ பிரதர்ஸ்க்கு ஃபேவரட்டான கேரக்டர் கேப்டன் அமெரிக்காவையும் இப்போதைக்கு இறக்கிருக்காங்க. எனக்கு என்னமோ கிறிஸ் எவன்ஸோட இந்த MCU ரிட்டர்னுங்கிறது கம்ப்ளீட்டா கேப்டன் அமெரிக்காவா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா ரூசோஸோட ஃபேவரட் கேரக்டர்ங்கிறதையும் தாண்டி ரூசோஸ் அதிகமாக ஒர்க் பண்ண ஒரு கேரக்டரும் கேப்டன் அமெரிக்கா தான். கேப்டன் அமெரிக்காவை பற்றி அக்கு வேற ஆணி வர கடந்த ஒரு 4 படங்களை ரூசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கேரக்டர் டெவலப்மெண்ட்ல கூட்டு போயிருப்பாங்க. அதிகமான ஹை பாயிண்ட்ஸ் கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் அவருடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா என் கேம்ல கொஞ்சம் சீக்கிரமா தான் முடிச்சு வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. சீக்கிரம் மீன்ஸ் அவருக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. அவெஞ்சர்ஸே இல்லைங்க. அவெஞ்சர்ஸோட லீடரா இருக்க அந்த மனுஷன் கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் இல்லாத அந்த சமயத்தில் விட்டுட்டு போக மாட்டார்ல. அவர் என்னதான் சாம்பிள்ஸனா அடுத்த கேப்டன் அமெரிக்காவை சூஸ் பண்ணி இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் இல்லாத டீமுக்கு யார் தான் லீடரா இருக்கிறது? ஸோ அந்த வகையில் தான் இப்போதைக்கு திரும்பவும் இந்த கேப்டன் அமெரிக்கா கூட்டு வர போறாங்க நம்புறேன். இது 3 வகையில் அமையலாம். ஒன்று ஓல்டன் கேப்டன் அமெரிக்கா வந்து காமிக்கலாம் அது நடந்திருக்கு. ஸோ ஓல்டு கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலங்கள் இந்த மாதிரி நம்ம சாம்பிள்ஸனுக்கும் புது ஃபார்மேஷனான அந்த அவெஞ்சர்ஸ் டீமுக்குமே பார்த்தீங்கன்னா லீடரா இருந்திருக்காரு. ஃபீல்ட் ஏஜென்ட்டாக இருக்க மாட்டாரு. ஸோ ஃபீல்டில் இறங்கி சண்டெல்லாம் போடாமல் ஜஸ்ட் மென்டாராக இருக்க மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அவருமே ஒரு கட்டத்தில் அந்த ஸ்ட்ரீம் பண்ணப்படுவார். பட் காமிக்கில் இந்த ஓல்டன் கேப்டன் அமெரிக்கா இருந்திருக்க அந்த காரணத்தினால அந்த வயசான கேப்டன் அமெரிக்காவையே ரிட்டர்ன் கூட்டிட்டு வரலாம். அவர் இன்னும் சாவல. நம்ம சாம்பிள்ஸனும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஃபால்கன் வின்டர் சொல்றப்ப அதை வந்து டீஸ் பண்ணியிருப்பாரு. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அமெரிக்கா முன் பேஸில் வேற எங்கேயோ இருக்காம தான் சொல்லியிருப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா பாசிபிளி சீக்ரெட்டாக இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களுமே நோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா வயசானவராகவே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதை நான் ஒரு 30% தான் சொல்வேன். 100% கன்ஃபார்ம் செய்ய முடியாது. பட் ஒரு 30% வயசான கேப்டன் அமெரிக்கா வரலாம். ஜஸ்ட் டூம்ஸ்டேல மட்டும் தான் கிறிஸ் எவன்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாரா இல்லை இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மார்வல் படங்கள்லையுமே கேப்டன் அமெரிக்காவோட அந்த இம்ப்ரெஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ டூம்ஸ்டேல மட்டும் அவர் அப்பியர் ஆகி முடிச்சிருவாங்க தான் தோணுது. நான் கிறிஸ் எவன்ஸ் நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், முக்கியமாக டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஷான் லெவி, ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மனோட நெருங்கிய நண்பராக இருக்க அந்த காரணத்தினால தான் அந்த ஒரு குட்டி கேமியோக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தாரா. இனிமேல் தொடர்ந்து இன்னொரு 10 வருஷம் கேப்டன் அமெரிக்காவா அவர் இருக்க சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது நடக்காத ஒரு விஷயம் தான். வந்தால் நல்லா இருக்கும். பட் டவுட் தாங்க. ஸோ பாசிபிளி அந்த ஓல்டு கேப்டன் அமெரிக்காவை ஜஸ்ட் இந்த ஒரு படத்தில் காமிச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம யங் கேப்டன் அமெரிக்கா சண்டை போடுறதை பார்க்கணுமே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேபி அந்த ஓல்டு கேப்டன் அமெரிக்காவையே எங்கே மாற்றலாம் எப்படான்னு கேட்குறீங்களா? என்கேம் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்ட்மேனை வச்சு இந்த டைம் ட்ராவல் டிவைஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்களே, அவரை வயசானவராக மாற்றி குழந்தையெல்லாம் மாற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டேரக்டாக கேப்டன் அமெரிக்கா தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் ஏன் அந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ண வச்சு எங்கே திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நல்ல தானே. ஒன்று ஓல்டு கேப்டன் அமெரிக்கா வரலாம். அப்படி இல்லைனா ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு கேப்டன் அமெரிக்கா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அப்படி வர கேப்டன் அமெரிக்கா நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவராக இல்லாமல் கெட்டவராக இருந்தா கேப்டன் ஹைட்ராவாக வந்தா சீக்ரெட் எம்பையர் ஸ்டோரி லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஸ்டோரி லைன் தான் போயிட்டு இருக்கும். அதில் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஹைட்ரா கண்ட்ரோலில் இருப்பார். அதே மாதிரி ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நிறைய கேப்டன் அமெரிக்காஸ் ஹைட்ரா கண்ட்ரோலில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் ஏன் ஹைட்ரா கேப்டன் அமெரிக்கா வரக்கூடாது? நம்ம ஓஜி அவெஞ்சர்ஸாக நினச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோஸாக பார்த்துட்டு இருக்க எல்லாரையுமே வில்லன்களாக இருக்கலாமே. ஆல்ரெடி ஆர்டிஜே டாக்டர் டூமா வந்துட்டாரு. அதே மாதிரி நம்ம கண் முன்னாடி பெரிய ஹீரோவாக பார்த்தது கேப்டன் அமெரிக்கா. அவரை ஹைட்ராவோட ஏஜென்ட்டாக காமிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கான அடித்தளத்தை என் கேம்லேயே போட்டிருப்பாங்க. அண்ட் ரூசோ பிரதர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குற குட்டி குட்டி ஹிண்ட் எல்லாத்தையுமே அப்கமிங் படங்களை நிஜமாலே செஞ்சு காட்டிடுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த இடத்துல சொன்ன ஹேல் ஹைட்ரா மூமெண்ட் நிஜமாலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபேன்ஸாலையுமே அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். அப்போ சொன்னாரே அவராயா இவரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கனெக்ஷனும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாகும். ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்காவை சாதாரணமாக பார்க்காம பாசிபிளி ஹைட்ரா ஏஜென்ட்டாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் ஹைட்ரா, டாக்டர் டூம் ஆல்ரெடி நமக்கு ஃபேவரட்டான 2 ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்களாக மாற்றிட்டாங்க. அண்ட் இப்படி போகிற போக்க பார்த்தா அவெஞ்சர்ஸ் 1ல வந்து அந்த ஓஜி 6 பேரையுமே ஏன் வில்லன்களாக காட்டக்கூடாது? இப்போ ஹீரோஸாக பார்த்த 6 அவெஞ்சர்ஸையுமே ஓஜி அவெஞ்சர்ஸை டூம்ஸ்டேல வில்லன்களாகவே இறக்கலாம். முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ரூமருக்கும் கிளம்பிருந்துச்சு மேஸ்டர் ஹல்க் வர போகிறாருன்னு. மேஸ்டர் ஹல்க்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வயசான ஹல்க்குன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் தக்காளி பயங்கரமான வில்லங்க அவர். அவருடைய யூனிவர்ஸில் கடைசி ஹல்க்கு, கடைசி கேரக்டரே அவர் தான். இருக்க எல்லா அவெஞ்சருமே போட்டு தள்ளி அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராஃபியாக ஹண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. மோசமான ஹல்க்லேயே முக்கியமானவர், எல்லாத்தையுமே கான்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் ஆக போகிற மாதிரி இப்போ ரூமர் தான் கிளம்பிடுச்சு. 100% அஃபிஷியலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மேஸ்டர் ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே படத்தில் ஏன் ரிட்டர்ன் ஆகக்கூடாது?
ஏன்னா அந்த ரூம் நிஜமாலே கசிந்து வந்துச்சு. நிறைய பேர் சொன்னபடி ஆக்சுவலாக ஃபால்கன் வின்டர் சோல்ஜர்லேயே இதுக்கான அடித்தளத்தை குத்துருவாங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிடும். பட் இப்போ கிறிஸ் இவான்ஸுமே டூம்ஸ்டேல ரிட்டர்ன் ஆக போறாருன்னு சொல்லும்போது மேபி மேஸ்டர் ஹல்க்கு, கேப்டன் ஹைட்ரா, டாக்டர் டூம், ஹாக்கைக்கு கூட ரோனின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் கெட்டவராக எடுத்தவன் தான். ஸோ ரோனின் வெர்ஷன் வரலாம். பிளாக் விடோ கெட்டவங்களா இருந்த மாதிரி தெரியல, இருந்திருப்பாங்க மல்டிவர்ஸ் யூனிவர்ஸில் யாராவது கெட்டவங்களா சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தோர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கெட்டவராக இருந்தது கிடையாது. ஏன்னா ஹீஸ் அ காட், ரைட்? காட் ஆஃப் அஸ்கார்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ரோக் வெர்ஷன் அந்த மாதிரி தோரை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இறக்கலாம். ஸோ நம்ம பார்த்த ஓஜி அவெஞ்சர்ஸ் வில்லன்களாக வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா டூம்ஸ்டேயோட கதையாக இருக்குமோ? என்ன கேட்டிங்கன்னா ஹைட்ரா ஏஜென்ட்டா இல்லை சீக்ரெட் டெம்பரில் வர ஸ்டோரியில் என்ன அடாப்ட் பண்ணி பாசிபிளி இந்த கேப்டன் அமெரிக்கா ரெப்ரசென்ட் பண்ணானா தக்காளி வேறு லெவலில் இருக்கும். அது பண்ணுவாங்களான்னு தெரில, பொறுத்தது பார்ப்போம். அண்ட் ரூசோ பிரதர்ஸ் இருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ கிறிஸ் இவான்ஸை கேப்டன் அமெரிக்காவை தான் கூட்டு வருவாங்கன்னு தோணுது. ஹியூமன் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மனுஷன் ஆல்ரெடி வந்து அடியும் வாங்கிட்டு போயிட்டாரு. அவரை வச்சு கொஞ்சம் ஃபன் தான் பண்ணியிருப்பாங்க. டூம்ஸ்டே மாதிரியான படத்தில் இப்படி ஒரு கேரக்டரை இறக்கி ஃபன் பண்ணக்கூடாது. ஸோ கேப்டன் அமெரிக்கா தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி? அண்ட் இந்த படத்தில் நம்ம ஆந்தனி மேக்கியோட கேப்டன் அமெரிக்காவும் இருப்பாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் டெக்னிக்கலாக அந்த டூம்ஸ்டே நடக்கும்போது ஆந்தனி மேக்கி கீழே தான் அவெஞ்சர்ஸ் டீமுமே இருக்கும். அவர் தான் புது லீடராக வரப்போறாரு. அதுக்கான அழுத்தத்தை நீங்கள் இப்போ கூடிய சீக்கிரம் கேப்டன் வேர்ல்டில் பார்த்துருவீங்க. அண்ட் அந்த கேப்டன் அமெரிக்கா இருக்கும்போது அவர் கூடவே அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சாம்பிள்சனோட மென்டார் ஸ்டீவ் ராஜர்ஸே ஒரு கேப்டன் அமெரிக்கா வர அந்த சமயத்தில் 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதையுமே நீங்கள் ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் என்கேமில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் சாம்பிள்சன் வெர்சஸ் ஹைட்ரா ஏஜென்ட் கேப்டன் அமெரிக்கா நல்லா தான் இருக்கும். கூட நம்ம பக்கியுமே இருந்தாருன்னா ஸோ ஃபஸ்ட்டு பக்கி ஹைட்ரா ஏஜென்ட்டாக இருந்தாரு. இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா ஹைட்ரா ஏஜென்ட்டாக இருக்க மாதிரி புஷ் பண்ண போகிறாங்க போல. பட் இந்த நியூஸ் இப்போதைக்கு ட்ராப் பண்ண டைமுங்கிறது தான் தப்பு நான் சொல்லுவேன். பிகாஸ் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் புது கேப்டன் அமெரிக்காவை காமிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் இந்த நியூஸ் வந்தது கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸோட அந்த மைண்டை குழப்பி விட்டுருக்கோம். என் தலைவனே வர போகிறான், நீ யாரா கோமாளி அப்படிங்கிற மாதிரி தெளி விட்டுறவும் செய்யலாம். 10வது வரைக்கும் இப்போ நடக்கிற அந்த டெஸ்ட் ஸ்க்ரீன்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அடி வாங்கி போல தான் தோணுது. 7-8 டைம் ரீஷூட் போயிட்டாங்க. இந்த கதையை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கதையோட முடிவு தான் இந்த கேப்டன் அமெரிக்காவை எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் டூமையுமே நீங்கள் கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் கெவின் ஃபெய்கி டீஸ் பண்ணியிருக்காரு. மேபி லைக் அடுத்த வருஷம் வரப்போகிற அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் இருக்கலாம். அண்ட் டூம்ஸ்டேல அதோடைய கண்டினியூஷனை அழகாகவே காமிக்கலாம். அண்ட் அந்த கிறிஸ் இவான்ஸ் கேப்டன் அமெரிக்கா டாக்டர் டூமோட கண்ட்ரோல் இருக்க கேப்டன் அமெரிக்கா மாதிரி காமிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. காட் டூம் மாதிரி அந்த ஸ்டோரியை அடாப்ட் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், தோர், பவர்ஃபுல்லான ஹல்க்குன்னு சொல்லி எல்லாருமே டெக்னிக்கலாக டாக்டர் டூம் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கேப்டன் அமெரிக்காவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தான் ஒரு பக்கம் ஹைப்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் போதுமையா நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையில பார்க்கும்போது நம்ம ஆர்டிஜே அயன்மேனோட அந்த லெகசியும் கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஸ்டோரி லைனும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5 ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்தாலும் அவங்கள நீங்கள் தொடர்ந்து எந்த ஒரு படத்துலையுமே ஒன்றா சேர்ற மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாரும் இப்போதைக்கு தனித்தனியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க டூம்ஸ்டேவை டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி டெவலப்பான கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ஃபேவரட்டான ஓஜி கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் இன்னும் குப்பை கொட்டிட்டு இருக்கீங்களே, கேமியோஸை நம்பியே இந்த படத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் செட் ஆகுமா? திரும்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க. பழைய கேரக்டர்ஸ் கை வைக்காம புது கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்குது. ஃபேஸ் 4 ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஓஜி கேரக்டர்ஸ் அண்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸும் ஒரே டீமாக ஆகிற மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. மேபி தண்டர்போல்ட்ஸில் பார்க்கலாமே தவிர்த்து அவெஞ்சர்ஸ் லெவலில் ஒரு காமன் த்ரெட்டை எதிர்த்து நிற்கிற மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று சேரத்தை பார்க்காம இருக்க அந்த சமயத்தில் திரும்பவும் கேப்டன் அமெரிக்கா, திரும்பவும் ஆர்டிஜே, திரும்பவும் நம்ம மேஸ்டர் ஹல்க்கு ஓஜி அவெஞ்சர்ஸை வில்லனா காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த 2 ஃபேஸில் டெவலப் பண்ண அந்த கேரக்டர்ஸ்க்கு பெருசாக மரியாதை செலுத்துகிற அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கே புரியுது போல இந்த கேரக்டர்ஸ் எந்த ஒரு வகையிலுமே டெவலப் ஆகலை. ஓஜி கேரக்டர்ஸ் வச்சு இந்த மல்டிவர்ஸ் ஆக முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் புதுசாக பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்புறேன் மல்டிவர்ஸ் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப் கேட்டகரிக்குள்ள தாங்க போகுது. அண்ட் இந்த வரப்போகிற கேப்டன் அமெரிக்காவை வச்சு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் ப்ளே ஆகணும். சும்மா கேமியா மாதிரி காட்டி விட்டாங்கன்னா செம்ம காண்டாயிடும். பார்க்கலாம் வரப்போகிற கிறிஸ் இவான்ஸை கேமியாவாக யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை கம்ப்ளீட் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாரான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ் இவான்ஸ் இப்போதைக்கு எம்சிக்குள்ள ரிட்டர்ன் ஆகிருக்காரு. எந்த ரோல் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் எப்படி காமிச்சா நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். மைண்ட் வைஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அதில் லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா